கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் நியர்பை மாயாஜால் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு சொல்லலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்னே சொல்லலாம், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம். மேக்ஸிமம் இது வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் சொல்லணும். இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். மாதம் 6.5 லட்ச ரூபா, 6,50,000 ரூபா வாடகை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா மாதம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம இப்போது சேலுக்காக பார்க்குறோம். நல்லா வந்து ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க, ரோட்லேருந்து நல்ல ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. 4,795 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு, 8,993 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே நான் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக நான் கொடுக்குறேன். வீடு எப்படி இருக்குன்றது நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்துலாம். மொத்தம் 6 வீடு இருக்குது. இதில் 2 டபுள் பெட்ரூம் வந்து 4 வீடும், ட்ரிபிள் பெட்ரூம் 3 வீடும் இருக்குது. நல்லா வந்து ஒரு லக்ஸரி ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. 1 இயர் ஓல்டு கேட்கலாம். 1 இயர் ஓல்டு நல்ல இன்கம் வருது, ஏன் அவங்க சேல் பண்ணுறாங்கன்னு. பெரிய பிஸ்னஸ் அவங்க குரூப்பு, அதனால் இது வந்து மெயின்டைன் பண்ண முடியல அவங்களால. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதை மெயின்டைன் பண்ணுறது தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கொடுத்துலன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் காரணம். சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாக கார்டனிங், சைடில் ஃபுல்லாகவே கார்டனிங், நல்ல பில்லர் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல கார்டனிங், கார் பார்க்கிங், நல்ல ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே இது வந்து கார் பார்க்கிங், ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கார் மேலே பார்க் பண்ணலாம், 10 to 12 கார் பார்க் பண்ணலாம். பாருங்கள், ஃபுல்லாக கார் பார்க்கிங், ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். ஃபுல்லாக இந்த சைடும் கார் பார்க்கிங் தான். உள்ளே வந்து வாட்ச்மேனுக்கு ஹவுஸ் இருக்குது, அதாவது வீட்டுக்கு தனியாக இருக்குது. அது லேபருக்கு வந்து தனி வீடு இருக்குது. கீழே டிரைவர் இருந்தாலும் சரி, லேபராக இருந்தாலும் சரி, அவங்க தங்கிறதுக்கு தனி வீடு இருக்குது. ஜென்செட் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக லிஃப்ட் ஏரியா. ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு, ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங் வீடு. நம்ம உள்ளே பார்க்கலாம். ஒரு இதுவும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் மேலே ஜிம்மு, யோகா சென்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நிறைய பூச்செடிகள் வச்சு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க வீடு, ரொம்ப லக்ஸரி மெயின்டெனன்ஸ். உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டுமே இருக்கீங்க அப்படின்னு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரும் வந்து லாக் பண்ணிவிட்டு உள்ளே யாரும் வர முடியாது. இபி லைன் இது உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து கீழே வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ரூம், அது தெரியல, நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். லிஃப்ட் இருக்குது. நான் இப்போ லிஃப்ட்டில் போகல, மேலே நடந்து போகலாம். ஒரு 2 வீடு மட்டும் சாம்பிளுக்கு பார்க்கலாம். அதே தான், மற்ற வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் உள்ள, அவ்வளோதான். எல்லா ஸ்கொயர் ஃபீட்டும் நான் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு, நான் மேபி கேட்குறவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஷீட்டே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். என்னென்ன பில்டப் எவ்வளோ இருக்குது, சேலபிள் ஏரியா எவ்வளோன்றது நான் கொடுத்துட்றேன். இது வந்து வீட்டுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, A1A 1B 1Cன்னு. இதே மாதிரி தான் இருக்கும் 3 வீடு. இப்போ பார்க்குற மாதிரி தான் எல்லாமே. ஈஸ்ட் ஃபேஸிங் 2 வீடு, நார்த் ஃபேஸிங் வரும். சூப்பராக இருக்கும் வீடு. நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது என்ட்ரன்ஸ், ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ரொம்ப லக்ஸரி ஃபினிஷிங் இருக்கும். பொறுமையாக வீடு ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டீக் வுட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. மெயின் வந்து வீடு கட்டிட்டாங்க, அந்த மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஹாலு, ஆசிட்டிஸ் கண்டிஷன் தான் மேக்ஸிமம் எல்லாமே. அது ஒரு தடவை நான் திருப்பியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் விசிட்டுக்கு முன்னாடி, ஆசிட்டிஸ் கண்டிஷனான்றதை ஒரு தடவை திருப்பி உங்களுக்கு விசிட் முடிச்சதுக்கப்புறம் நான் கன்ஃபர்மேஷனும் பண்ணி சொல்லிடுறேன். நல்ல ஒரு பெரிய ஹாலு, லைட்டிங்லாம் பாருங்கள், ஃபால் சீலிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இது வந்து டைனிங், இங்கே வந்து சிட் அவுட் ஏரியா, ஒரு ஹாலு, லிவிங் ஸ்பேஸு, கிச்சன்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி இருக்குது உங்களுக்கு. நான் திறக்கலை. பால்கனி வியூ, கிச்சன் பாருங்கள், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க.
ஓப்பன் கிச்சன். ஃப்ரிட்ஜு, ஓவன், இங்கே வந்து கபோர்ட் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி வியூ பாருங்கள். பால்கனி நான் உள்ளே ஓப்பன் பண்ணி போகல. பால்கனி அதுலேயும் வந்து இந்த கார்டன்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூமாக பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம். உள்ளே வந்த உடனே இங்கே வந்துட்டு பாத்ரூம். என்டர் உடனே பாத்ரூம், டாய்லெட், அதுக்கப்புறம் வந்து ஷவர் ஏரியா, அதில் லைட். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகும். பெட்ரூமில் அந்த கலர் கூட சூப்பராக செலக்ட் பண்ணியிருப்பாங்க, பெயிண்டிங் காம்பினேஷன். இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய ஜன்னல், இது பெரிய கிளாஸ் போட்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன வார்ட்ரோப். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து அடுத்து வெளியே வந்தீங்கன்னா இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. இதையும் பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம், ஃபுல்லி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூம் பாருங்கள். நல்ல வந்து ஒரு பெரிய கட்டில் போட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே கிளாஸ் டோராக கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஃபுல்லாக கிளாஸ் டோராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ ரோட் வியூ ஜன்னல். இது ரோட் வியூ, 2 பக்கமும் ரோட் வியூ ஜன்னல் இருக்குது. இப்போ நம்ம வெளியே போகலாம். அடுத்து இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூமில் பாத்ரூம் இல்லைன்றதால காமன் பாத்ரூம். இப்போ நம்ம பார்த்த பெட்ரூமுக்கு வந்து பாத்ரூம் கிடையாது, அட்டாச்சு பாத்ரூம் இல்லைனால இந்த காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுவும் அதே மாதிரி தான். இங்கே வந்து கிளாஸ் கொடுத்து வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பெரிய கிளாஸ். இது பாத்ரூம். நல்ல ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் வீடு. இப்போ வந்து 3 பெட்ரூம் வீடு பார்த்துட்டோம். அடுத்து 2 பெட்ரூம் வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதே மாடலில் தான் எல்லா வீடுமே இருக்கும். அதையும் பார்த்துடலாம். இது ஒரு டபுள் பெட்ரூம். இதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங். இது என்ட்ரன்ஸ் பாருங்கள். நல்ல டெக்கரேஷன்ஸ்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட். உள்ளே வந்தோடனே பாருங்கள். அது உள்ளே வந்தோடனே ஹால் இருந்தது. இது உள்ளே வந்து நீங்கள் ஒரு பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து சின்ன பெட்ரூம். அட்டாச்சு பாத் வந்து இருக்குது. இதில் அட்டாச்சு பாத் இருக்குது. இங்கே பாருங்கள். இது வந்து பெட்ரூம். அங்கே வார்ட்ரோப்பு. இங்கே வந்து பாத்ரூம், டாய்லெட். ஆக்சுவலாக இது ரெண்டல் இன்கம் வந்து வந்துட்டு இருக்குது. அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் இங்கேருந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் டோர் தான். இது வந்து வாஷ் பேஷன். இந்த பக்கம் வாஷ் பேஷன். அப்படி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் டோர், ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் டோர், கிளாஸ் டோர். மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இடம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூம். இங்கேருந்து வந்தீங்கன்னா உள்ள ஹால். இது ஹாலு, பெரிய பால்கனி. அது ஹாலு, டிவி ரூமு, ஓப்பன் கிச்சன். கிச்சன் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குன்றதை வந்து பாருங்கள். அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக. பக்கத்தில் வந்து வேக்கண்ட் லேண்ட் தான். காற்று வசதி நல்லா தான் இருக்கும். ஆர்ஓ போட்டிருக்காங்க, வாட்டர் ப்யூரிஃபையர். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ அப்ராட்லேருந்து ஒரு ஃபேமிலியாகவே நீங்கள் வரீங்கன்னா மொத்தமாகவே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு வீடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அது மாதிரி வீடுலாம் இங்கே கிடைக்காது. இது ஒரு பெட்ரூம். இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த வாட்ரோப் கிளாஸ் போட் பண்ணியிருக்காங்க. இது பாத்ரூம். இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்குது இடத்துல. இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம். இது டபுள் பெட்ரூம் வீடு. இது மாடல் தான். இந்த மாடலில் தான் எல்லா வீடுமே இருக்கும். இங்கேயும் ஒரு வீடு இருக்குது. அதையும் ஒரு ஃப்ளோர் பார்த்துடலாம் உங்களுக்காக. பூட்டி இருக்குது, இது பார்க்க முடியல. பூட்டி இருக்குது, லிஃப்ட் இருக்குது, மேலே போகலாம் நம்ம. இது ஒரு டபுள் பெட்ரூம், ஒரு ட்ரிபிள் பெட்ரூம். அதுக்கு மேலே அப்படியே ஒரு ட்ரிபிள் பெட்ரூம். இது ஒரு டபுள், இது ஒரு டபுள். அதே மாதிரி தான் மேலேயும் உங்களுக்கு வந்து இன்னொரு ஃப்ளோர்லேயும் இருக்குது. அதையும் பார்த்துடலாம்.
நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க படிக்கட்டுலலாம். கீழேருந்து வந்தீங்கன்னா மேலேயும் அதே செட்டப் தான், நிறைய அதே செட்டப் தான் பார்த்த மாதிரி. டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம். இது வந்து ஒரு டபுள் பெட்ரூம். இல்லை, நம்ம இப்போ மேலே போகலாம். ஏன்னா பார்த்தாச்சு, ஒரு மாடலுக்கு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு டபுள் பெட்ரூம் பார்த்தாச்சு. அதனால் அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறோம். இந்த ஸ்ட்ரீட் வந்து டைரக்ட் பீச் எக்ஸஸ்லாம் கிடையாது, பக்கத்து ஸ்ட்ரீட் வழியாக தான் போனோம். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வரோம். மொட்டை மாடியில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நல்லா கிளாஸ் பாருங்கள். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க மொட்டை மாடி போகிறதுக்கு. இது ஒரு ரூம் பார்த்துக்கலாம். இது ஒரு ஓப்பன் டெரஸ். மேலே வந்துட்டோம். மேலே வந்துனே பாருங்கள், பீச் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நிறைய பேருக்கு இப்போ மாடி மேலேருந்து பீச்சாவது தெரியணுன்னுவாங்க. பீச் தெரியும் மேலேருந்து. இது பக்கம் பாருங்கள், இது வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா. ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படியே ஈவினிங் வந்து உட்காந்துக்கலாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி ஃபேமிலியோட எல்லோரும் வந்து உட்காரலாம். சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஜிம், இது உள்ள ஜிம் நம்ம போய் பார்த்துடலாம். இது ஓப்பன் ஸ்பேஸு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees per square feet கோட் பண்ணுறாங்க. 10,000 rupees per square feet. இந்த ரூமை நம்ம பார்த்துடலாம். இது அதுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கும் டோர். இது வந்து ஜிம் சூப்பராக இருக்கு பாருங்கள். மேலே மேலே ஜிம்மு. நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க 5 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். ஆளுக்கு 2 வீடு. மொத்தம் வந்து 6 வீடு இருக்குது. 2 ட்ரிபிள் பெட்ரூம், 4 டபுள் பெட்ரூம். அழகாக நீங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து வாங்கிட்டு இந்த ஓப்பனாக இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஒரு கம்யூனிட்டியில் நிறைய பேர் இடத்துல போய் வாங்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் தேடுவாங்க, கிடைக்காது. ஆனால் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 பேர் சேர்ந்து வாங்கிக்கலாம். மேலவே உங்களுக்கு வந்து ஜிம் இருக்குது, ஒரு ஓப்பன் ஹால் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. பாருங்கள், எல்லாமே புது எக்யூப்மெண்ட்டு. இந்த இன்டோர் கேம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. திங்ஸ்லாம் இருக்குது, அதுவும் அங்கே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 10,000 rupees. மேக்ஸிமம் நெகோசியேஷன் எதுவும் இருக்காது. 10,000 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. மேபி நீங்கள் பேசி பார்க்கலாம் நெகோசியேஷன் பண்ணுறாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு சேல் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. சேலபிள் ஏரியாவுக்கு தான் அது வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, திறக்கல. இது வந்து ஓப்பன் டெரஸ் தான், வரும்போது நீங்கள் காமிக்கலாம். கிட்டத்தட்ட 8,990 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. கிட்டத்தட்ட 9 crore நியர்லி வந்துடும் உங்களுக்கு. 8.9 crore டோட்டலாக வந்துடும். ரெண்ட் வந்து 6.5 லட்ச ரூபா மாதம் வருது. நல்ல ஒரு ரெண்டல் இன்கம். நீங்கள் ரெண்டல் இன்கமுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. தனித்தனியாக நீங்கள் கால்குலேட் பண்ணாலே ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1.3 crore வந்துடும். 3 பெட்ரூம் வந்து 1.8 crore வந்துடும். 80. ஏன்னா 1,800 ஸ்கொயர் ஃபீட் 3 பெட்ரூமு, 1,393 ஸ்கொயர் ஃபீட் வந்து டபுள் பெட்ரூம். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.